ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎம் கிசான் 22வது தவணை இந்த விவசாயிகளுக்கு மட்டும் ரூபாய் 4000 கிடைக்கும். காரணம் என்ன பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவின் 22வது தவணைக்காக காத்திருக்கும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு தற்போது ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. வழக்கமாக ரூபாய் 2000 மட்டுமே கிடைக்கும் நிலையில் சில விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இந்த தவணையில் ரூபாய் 4000 வரை வரவு வைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்குமா அல்லது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமா என்ற கேள்வி தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 21 தவணைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் ரூபாய் 6000 3 சம தவணைகளாக வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவணையிலும் ரூபாய் 2000 நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தவணை தொகை இதுவரை அதிகரிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 22வது தவணையில் ரூபாய் 4000 கிடைக்கும் என கூறப்படுவது அனைத்து விவசாயிகளுக்கும் அல்ல. 21வது தவணையின் போது தொழில்நுட்ப காரணங்கள், இகேஒய்சி பிரச்சனைகள், வங்கி விவரங்களில் பிழை போன்ற காரணங்களால் ரூபாய் 2000 பெறாத விவசாயிகளுக்கு அந்த நிலுவைத் தொகையும் 22வது தவணையுடன் சேர்த்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதாவது 21வது தவணை கிடைக்காதவர்களின் கணக்கில் 22வது தவணையில் ரூபாய் 4000 ஒரே நேரத்தில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பல்வேறு காரணங்களால் தவணை தொகையை நேரத்தில் பெற முடியாமல் போகின்றனர். இது போன்ற சூழ்நிலைகளில் அரசாங்கம் அந்த நிலுவைத் தவணையை அடுத்த தவணையுடன் இணைத்து வழங்குவது வழக்கமாக உள்ளது. அதனால்தான் இந்த முறை ஒரு விவசாயிகளுக்கு கூடுதல் பலனாக ரூபாய் 4000 கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பிஎம் கிசான் 22வது தவணை எப்போது வெளியாகும் என்ற கேள்விக்கும் விவசாயிகள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வழக்கமாக ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு தவணை வெளியிடப்படுகிறது. 21வது தவணை நவம்பர் மாதம் வெளியானதால் 22வது தவணை பிப்ரவரி 2026 இறுதிக்குள் வெளியிடப்பட வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதுவும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் சில விவசாயிகளுக்கு 22வது தவணை கிடைக்காமல் போகும் அபாயமும் உள்ளது. அரசாங்கம் விதித்துள்ள நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவர்களின் தவணை நிறுத்தி வைக்கப்படும் என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக இகேஒய்சி இன்னும் முடிக்காத விவசாயிகள் இந்த தவணையின் பலனை பெற முடியாது. இகேஒய்சி தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதால் அதை உடனடியாக முடிப்பது அவசியம். மேலும் வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்படாமல் இருப்பது, டிபிடி நேரடி நன்மை பரிமாற்றம் சேவை செயலில் இல்லாதது போன்ற காரணங்களாலும் தவணை தொகை வரவு வைக்கப்படாது. அதோடு தவறான வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி குறியீடு அல்லது வங்கி பெயர் போன்ற விவர பிழைகளும் தவணை தாமதத்திற்கு முக்கிய காரணமாகின்றன. எனவே விவசாயிகள் தங்களின் வங்கி மற்றும் ஆதார் விவரங்களை ஒருமுறை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை செய்து கொள்வது மிகவும் முக்கியம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தத்தில் 22வது தவணையில் ரூபாய் 4000 கிடைக்கும் என்ற செய்தி அனைவருக்கும் அல்ல என்றாலும் 21வது தவணையை தவறவிட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை விவசாயிகள் தங்களின் ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்வதே புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.